வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூடி போட்ட லஞ்ச் கூடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து 2 கூடைகள் போட்டிருக்கேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸில். ஒன்று வந்து சின்ன கூடை நார்மல் நாட்டில் மூடி போட்டது போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து பெரிய சைஸ் கூடை ஃபுல் அண்ட் ஃபுல் சிவன் கண் தான். பேஸ்லேருந்து ஹைட் வரைக்கும் அந்த மூடி எல்லாமே சிவன் கண் தான். அந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் போட்டிருக்கோம். சின்ன சைஸ்லேயும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இன்றைக்கி இந்த கூடையோட ஃபுல்லாக மெஷர்மெண்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன மாதிரி வயர் எப்படி கட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அந்த மூடி பாகத்துக்கெலாம் எடுத்திருக்கோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த சின்ன கூடை வந்து லஞ்சு கூடைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸு, டவல், ஸ்பூன்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த கூடைக்கு வந்து நான் 1.25 ரோல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக ஹேண்டிலுக்கு எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு 1.25 ரோல் தான் இந்த கூடைக்கு வந்து எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த பெரிய கூடைக்கு வந்து 3 ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர். இது நல்லா பெரிய கூடையாக வந்திருக்கு. இதில் நல்லா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், நல்லா டிஃபன் கேரியர், 3 அடுக்கு டிஃபன் கேரியர் வச்சு நல்லா கொண்டுட்டு போவாங்க பார்த்தீங்களா, பெரியவங்க ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த கூடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடெல்லாம் கேப்பு தெரியக்கூடாதுன்றதுக்காக 2 சைடுமே நாங்கள் வயர் கொடுத்து போட்டிருக்கேன். நான் லாக் இந்த மாதிரி வச்சு நல்லா சூப்பராகவே இந்த கூடைகள் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உள்ளே பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்கும். நல்லா பெரிய கூடை அப்படின்றதுனால இந்த மாதிரி அட்டை போட்டு புஷ் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வெயிட் இதில் நிறையா வச்சு நம்ம கொண்டுட்டு போவோம், அதுக்காக. இப்போ இந்த கூடைக்கும் பாருங்கள், இந்த சின்ன குழந்தைகள் கொண்டுட்டு போகிறதுனால அந்த லாக் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா அந்த மாதிரி டைட்டாக, நல்லா நிறைய நாட்ஸுக்கு நீங்கள் சொருகிக்கணும். அப்படின்னா தான் வந்து அவுந்துட்டு வராமல் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேஸுக்கு வந்து நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன். நான் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த சைடெல்லாம் பார்த்திங்களா தூக்கிட்டு வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா நீட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 6 அடியில் 20 வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன் போட்டிருக்கேன். நான் குச்சி சொருகிக்கோங்க பேஸ் போட்டு முடிச்சதோ இல்லையோ. நான் வந்து 20 வயரை வந்து ரோஸ் கலர் வந்து 12 வயரும், சாண்டல் வந்து 8 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நான் அப்புறம் ஹைட்டு பார்த்திங்கன்னா 19 லைன் போட்டு 1 லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த லைன் மட்டும் அந்த 20 வயர் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும் நீங்கள் உள்ளே வந்து மடக்கி நீங்கள் சொருகிக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 லைன் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். சாண்டில் கலரில் 3 லைனு இந்த சைடும் நான் வந்து போட்டிருக்கேன். லிட்டு போர்ஷனுக்கு வந்து 9 லைன். பேஸ் நம்ம 9 லைன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி லிட்டுக்கும் நீங்கள் வந்து 9 லைன் நீங்கள் போட்டுறணும். 9 லைன் போடுறப்ப லாஸ்ட் 2 லைன் வந்து ஒவ்வொரு நாட்டு இந்த சைடும் அந்த சைடும் விட்டுட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் தூக்காமல் உங்களுக்கு நீட்டாக படிஞ்ச மாதிரி நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. இந்த ஃப்ளார் எப்படி போடணும், இந்த லாக் எப்படி போடணும்னு தனித்தனியாக வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கூடைகள் வந்து எப்படி மேக் பண்ணணும், எப்படி இந்த மூடி பாகத்துக்கு வயர் விடணும் அப்படின்லாம் நிறைய உங்களுக்கு டவுட் வரும். ஆல்ரெடி நான் வந்து இதோட ஃபுல் டுட்டோரியல் நான் வந்து 2 ரோல் கூடைக்கு நான் போட்டிருக்கேன். அதோட பேசிக் கான்செப்ட் தான் இந்த கூடைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி அந்த மூடி பாகத்துக்கு சைடில் எப்படி வயர் விடணும் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் ஹேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், இது ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக நான் வந்து இந்த ஹேண்டில் போட்டிருப்பேன். அதாவது இன்னர் வேர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு வந்து அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்படி இந்த 2 வேர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். எப்படி 2 வேர் ஹேண்டில் போடணும்னு இப்போ ரீசெண்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கூடைக்கு வந்து 3 ரோல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிவன் கண் கூடைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவன் கண் தான். பேஸ்லேருந்து நம்ம ஹைட்டு லிட்டு எல்லாமே. இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 8.25 அடியில் 28 வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 12 லைன் வந்து போட்டிருக்கேன். நான் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நான் பண்ணலை, அப்படியே நான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து 26 லைன் போட்டுக்கோங்க. 26 லைன் போட்டு 1 லைன் நல்லா அந்த மாதிரி உள்ளே மடக்கி சொருகிருங்க. இந்த சிவன் கண்ணில் சொருகிறப்ப அந்த நம்ம நாட்ஸ் எல்லாமே வந்து ஜிக்ஸாக்காக தான் சொருகணும். அதனால் நாட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா நீட்டாக சொருகிருங்க. சைடு வந்து 5 லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமுமே வந்து 5 லைன் நான் வந்து போட்டிருக்கேன். நான் அதையுமே வந்து சிவன் கண்ணில் தான் போடணும். நல்லா நீட்டாக போட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக
வயரெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த சைடும் பார்த்திங்கன்னா தெரியும் 5 லைன்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன் நான். அப்போனா தான் இந்த கேப்பெல்லாம் தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் சைடு போர்ஷன் வந்து லிட்டுக்கு வந்து 12 லைன் நான் போட்டிருக்கோம். பேஸ் 12 லைன் போட்டோம்ல, இதுக்கும் 12 லைன் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 2 லைன் வந்து ஒவ்வொரு நாட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கணும். இந்த லாக்கெல்லாம் பாருங்கள், நல்லா நீட்டாக இந்த மாதிரி லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃப்ளவர் லாக் தான் போட்டிருக்கேன். இந்த பீடு வந்து நல்ல பெரிய பீடு, ஃபைபர் பீடு, அந்த பீடு வச்சுருக்கேன் நான். இந்த கூடைக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆரஞ்சு கலரு. லாக் இந்த மாதிரி நீட்டாக போட்டுக்கலாம். லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லாக் போட்டுக்கோங்க. இந்த கூடைகளில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இந்த கூடைக்கு அட்டை எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா நிறையா திங்ஸ் வச்சு நம்ம கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து மூடி போட்டு எங்களுக்கு வேணும் திங்ஸ் அப்படின்னு கேட்குறாங்களா, அவங்களுக்குலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 நாட்லேருந்து நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். உள்ளே வந்து இன்னர் வயர் வந்து 5 வயர் வச்சுருக்கேன். நல்லா எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு பாருங்கள். 5 வயர் வச்சுருக்கேன் இன்னர் வயரு. அவுட்டர் வயர் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது, ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என் நம்பரை வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், கால் பண்ணியும் கேட்கலாம். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.